தேர்தல் நமக்கு யார் எதிரின்னு தெரியாம போய் சண்டை போட்டுட்டோம். இன்னைக்கு எதிரி யாரும் தெரிஞ்சிருச்சு. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. முதலமைச்சர், சபாநாயகர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் தோல்வியை சந்தித்த நிலையில் தமிழக வெற்றிக்கழக அரசு 100 நாட்களை கடந்துள்ளது. இந்த சூழலில் நடைபெற்ற விழாவில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், திமுக எப்போதும் மக்களோடு பயணிக்கும் கட்சியாகவே இருக்கும் என்று வலியுறுத்தினார். அவர் மாற்றம் என சொல்லி மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் ஊழல் நிலவுகிறது. இன்று நமக்கு ஒன்று மட்டும் தெளிவாக தெரிந்துவிட்டது. நமது எதிரி யார் என்பதை நாங்கள் அறிந்துவிட்டோம் என்று கூறினார். அவரது பேச்சு தற்போதைய ஆட்சியை நேரடியாக குறிவைத்து விமர்சித்ததாக கருதப்படுகிறது. உதயநிதி கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சந்தித்த தோல்வியை குறிப்பிட்டார். என்னதான் காரணம் சொல்லினாலும் கொளத்தூரில் ஏற்பட்ட தோல்வியை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனை நாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அவரது உரை திமுகவின் எதிர்கால அரசியல் திட்டங்களுக்கு வழிகாட்டும் வகையில் இருந்தது. எதிர்க்கட்சியாக இருந்தாலும் மக்களோடு இணைந்து செயல்படுவோம் என்ற அவரது உறுதி கட்சியின் அடையாளத்தை மீண்டும் வலியுறுத்துகிறது. மேலும் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு திமுகவின் அரசியல் நிலைப்பாட்டையும், எதிர்காலத்தில் கட்சி எவ்வாறு மக்களோடு இணைந்து செயல்பட போகிறது என்பதையும் வெளிப்படுத்தியது. தேர்தல் தோல்வியை பாடமாக கொண்டு ஊழல் எதிர்ப்பு மற்றும் மக்கள் நலனுக்கான போராட்டத்தை வலுப்படுத்துவோம் என்ற அவரது கருத்து அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது.